நம்ம திட்டத்தெல்லாம் நிறுத்துறதுக்காக ஆளுநர் எப்போ பார்த்தாலும் முட்டைக்கடை வச்சுன்னே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது ஆளுநர் முட்டைக்கடை வச்சுக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா ஆழ்ந்து கவனிக்கும் போது தான் தெரிஞ்சது அது முட்டைக்கடை கிடையாது, வேற ஒரு மேட்ரு அப்படின்னு. யார் ஆளுநர் முட்டைக்கடை வச்சு தான் சொன்னார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் நம்ம என்ன ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் மக்கள் சொல்கிறாங்களே, மக்கள் ஆசைப்படுறாங்களேன்னு உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் நீங்கள் ஆசைப்படுறதையும் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கொண்டு போனால் அதை தடுத்து நிறுத்துகிற முட்டைக்கடை பண்ணுறதே ஒரு வேலையாகுது அப்படின்னு சொன்னார். என்னப்பா முட்டைக்கடைன்றாரு அப்படின்னு ஆழ்ந்து கவனிக்கும் போது தான் தெரிஞ்சுது. டங் பிஸ்டாயி முட்டுக்கட்டையை தான் முட்டைக்கடைன்னு சொல்லிட்டார். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்கும்போது தெளிவாக கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி முட்டுக்கட்டை போடக்கூடிய ஆளுநர் இருந்தும் கூட 505 வாக்குறுதிகளில் 404 முடிச்சுவிட்டான். அப்போ 101 என்னடா அப்படின்னு கேட்டால் மொய் அப்படின்ற மாதிரி 101 வாக்குறுதிகள் மட்டும்தான் மிச்சம் இருக்கான், மற்ற எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு உத்தரவாதமாக பேசியிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத, தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசில் இருக்கு. ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் ஆமாசாமி போட்டு அடகு வச்ச அதிமுக இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி அவதூறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர், ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து சட்டமன்றத்தில் நான் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டுக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார். இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதுக்கு அடுத்துதான் முடியாதுன்னு சொன்னா முச்சு காட்டுற வேண்டாம் இந்த திமுககாரன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. நாடா முச்சு காட்டினாங்க திமுகவில் எதுவுமே முடியலடா அப்படின்னு எதிர்கட்சி மாதிரி நீங்களாம் யோசிச்சிங்கன்னா முச்சிருக்கிறாங்க. முக்கியமான மேட்டர்லாம் முச்சிக்கிறாங்க. முன்னாடி நான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே யாருமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க எதிர்கட்சியில். இப்போ எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக தரப்பில் திமுகவில் அந்த 1000 ரூபா கொடுக்க முடியாது, கஜானாவே காலி ஆகுது, எப்படி 1000 ரூபா கொடுக்க முடியும்? நாங்கள் குத்தம்பர் வந்தோன்னு குத்துனா இல்லையா 1000 ரூபாய் குத்துன்னு வரும். அது போக நம்ம இலவச பேருந்து விடியல் பயணம் அதெல்லாம் முடியவே முடியாது, அது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க. நான் முதலமைச்சர் பதவி ஏறணுன்னு போட்ட கையெழுத்தாக தான் விடியல் பயணம். எப்படி முடியாதுன்னு சொல்லலாம் முடிச்சு காட்டுறவங்கடா நாங்கள், நீங்கள் முடியாதுன்னு சொல்ல ஒன்று முடிச்சு காட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற லெவலுக்கு கர்ஜனையுடன் பேசியிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டோட கஜானாவை சுரண்டின கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னலாம் சொன்னாங்க. நாம மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இன்னைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, இதுல எங்க இலவச பயணம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்புல முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின்.